அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வைகாசி மாதம் சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி விரதம் சிறப்புகள் மற்றும் சதுர்த்தி விரதம் அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றியும் இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வைகாசி மாதம் வளர்பிறையில் வரும் சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி என கூறப்படுகிறது. விநாயகப் பெருமானின் அருளை பெற்றுத்தரும் மிக சிறப்பான விரதமாகும். சங்கடம் என்றால் துன்பம், ஹர என்றால் நீக்குவது என்று பொருள். இந்த நாள் விரதம் இருந்து வழிபடுவதனால் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளும் கஷ்டங்களும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த சங்கடகர சதுர்த்தி நாட்களில் விநாயகப் பெருமானை முழு முதற் கடவுளாக எண்ணி வழிபடுபவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். வைகாசி மாதத்தில் வரும் இந்த சதுர்த்தி குழந்தை வரம் மற்றும் நீண்ட ஆயுளை தரக்கூடியவை. முற்பிறவி பாவங்கள், கிரக தோஷங்கள் மற்றும் தீராத நோய்கள் கண்டிப்பாக அகலும். அன்று அதிகாலையிலேயே நீராடி விநாயகப் பெருமானை மனிதார வழிபட வேண்டும். நாள் முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் பால் பழம் மட்டும் அருந்தி உபவாசம் இருக்கலாம். முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு வேளை மட்டும் எளிமையான உணவை எடுத்து கொள்ளலாம். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி பிடித்தமான மோதகம், சுண்டல் போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். சதுர்த்தி விரதத்தின் மிக முக்கிய அம்சம் மாலையில் சந்திரனை தரிசிப்பதாகும். மாலை 6 மணிக்கு பிறகு விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு விளக்கேற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும். இரவு சந்திர உதயத்திற்கு பிறகு அவருக்கு பால் அல்லது நீர் ஆர்க்கியம் வழங்கி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சதுர்த்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் உண்மையாகும். முக்கியமாக இந்த நாட்களில் எவர் ஒருவர் வழிபடுகின்றனர்களோ அவர்களுக்கு வெற்றிதான். விநாயகரை வழிபடும்போது முக்கியமாக சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிக உகந்த திதியாகும். சுக்லபட்சம் வளர்பிறை சதுர்த்தியை வார சதுர்த்தி என்றும், கிருஷ்ணபட்சம் தேய்பிறை சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தி என்றும் கூறுவர். ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய 4வது நாளாக சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி ஆகும். பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்தது. இதுவே சங்கடகர சதுர்த்தியாகும். அதற்கு மிக முக்கியத்துவம் உண்டு. அந்த வகையில் சதுர்த்தி திதியான இன்று விநாயகப் பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்வது நற்பலன்களை வழங்கக்கூடியது. சங்கடம் என்றால் கஷ்டங்கள், தடைகள் என்று அர்த்தம். அற என்றால் நீக்குவது என்று பொருள். பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தி திதியே இந்த சதுர்த்தியாகும். நமக்கு வரும் சங்கடம் அனைத்தையும் நீக்கி சௌபாக்கியம் தரவல்லது இந்த சதுர்த்தி விரதம். இந்த நாளில் காலையில் விரதம் இருந்து விநாயகரை மனதார நினைத்து துதிக்க வேண்டும். இரவு பூஜையை முடிந்தவன் நிவேதானம் செய்த உணவை தாராளமாக உண்ணலாம். அமாவாசைக்கு பிறகு வளர்பிறையில் வரும் 4ஆம் நாள் இது வளர்பிறை சதுர்த்தியாகும். இது சக்தி வாய்ந்த விரதமாகும். இந்த விரதத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரும் சதுர்த்தியில் இருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரை உறுதியுடன் கடைபிடித்தால் எல்லா நலன்களும் கிடைக்கும். இந்த விரதம் கடைபிடிப்பதனால் நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோய் தீரும். வாழ்க்கையில் தொடர்ந்து வந்த பல வகை துன்பங்களுக்கு ஆளாகிறவர்கள் நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும். மிக சிறப்பான கல்வியறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம், குழந்தை பாக்கியம் என பலவிதமான நன்மைகள் அடைய முடியும். சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவர்கள் இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதனால் சனியின் தாக்கம் பெருபகுதி குறையும் என்பது நம்பிக்கையாகும். முக்கியமாக இந்த விரதம் மேற்கொள்ளுவதற்கு முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் அனைத்தையும் நல்லதாக பார்த்து நமக்கு வழங்குவார். சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தேய்ந்து போகும் என்பது நம்பிக்கை. அதிலும் வைகாசி மாதத்தில் வரும் இந்த சதுர்த்தி குழந்தை பாக்கியம் பெறவும் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் வழிபடுவதற்கு ஏற்ற திருநாளாக போற்றப்படுகிறது. உத்தராயண காலத்தின் 5வது மாதம்தான் வைகாசி மாதம். இளவேனில் என்னும் வசந்த காலம் இது. வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்பர். எனவே இந்த மாதத்தில் வரும் அனைத்து விசேஷங்களும் முக்கியத்துவம் பெற்றவை. நாம் வாழ்வில் நல்ல காரியங்கள் செய்தால் நன்மைகளையும், தீய காரியங்களை செய்தால் தீமைகளையும் அனுபவிக்கின்றோம்.
இவற்றை கர்ம வினைகள் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எப்படிப்பட்ட கர்ம வினைகளையும் தீர்க்கும் அனைத்து உலகங்களுக்கான நாயகனாக இருக்கிறார் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை சதுர்த்தி தினத்தில் வழிபட்டால் நாம் அனைத்து விதமான நன்மைகளையும் கண்டிப்பாக பெற முடியும் என்பது நம்பிக்கை. அதிலும் வைகாசி மாத இந்த சதுர்த்தி தினமான இன்று பரம்பொருள் விநாயகப் பெருமானை வழிபடுவதனால் நன்மைகள் ஏராளமாக நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை அமாவாசையில் இதை தொடங்குவோம். பிறகு 4 நாட்கள் கழித்து இந்த விரதத்தை வழிபடுவார்கள். முக்கியமாக அனைத்து விதமான சக்தியும் இந்த சதுர்த்தி வழிபாடு செய்தால் வருகிறது. சங்கடம் என்றால் துன்பம், அற என்றால் ஒழிப்பது என்றும், சங்கடஹர என்றால் சங்கடங்களில் இருந்து விடுதலை, அதாவது துன்பங்களிலிருந்து விடுதலை என்று பொருள். முக்கியமாக சதுர்த்தி விரதம் மேற்கொள்ளுவதன் மூலம் அனைத்து விதமான துன்பங்கள் தடையில் நீங்கும் என்பது நம்பிக்கை. குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டியில் விரதம் இருப்பார்கள். அதுபோல வைகாசி மாத சதுர்த்தி நாள் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் குழந்தை வேறு கிடைக்கும். வழிபாட்டிற்கும் விரதம் இருந்து இறைவனின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற மாதமான இந்த வைகாசி மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த நாளில் என்ன கோரிக்கையை முன்வைத்து விநாயகப் பெருமானிடம் வேண்டி வழிபட்டாலும் அது அப்படியே நடக்கும். நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதுடன் விநாயகப் பெருமானே நமக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவார் என சொல்லப்படுகிறது. முக்கியமாக சதுர்த்தி என்று அதிகாலையில் நீராடி உணவு ஏதும் உட்கொள்ளாமல் மாலை வரை கணநாதனாகிய விநாயகப் பெருமான் நினைவோடு உபவாசம் இருக்க வேண்டும். முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழத்தை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அன்று முழுவதும் விநாயகருக்குரிய மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் மற்றும் பாடல்களை பாடி வழிபட வேண்டும். சதுர்த்தி என்று மாலை ஆலயத்திற்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். விநாயகப் பெருமானுக்கு வெள்ளருக்கு அருகமுள் மாலை சாற்றி சதுர்த்தி தினத்தில் ஆலயத்தை 8 முறை வலம் வருதல் சிறப்பானதாகும். அனைத்து பூஜைகளும் முடிந்தவுடன் விநாயகருக்கு வந்து விரதத்தை தாராளமாக நிறைவு செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.